ஹாய் ஹலோ எபிசி ஃபேமிலிஸ். நம்ம மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:22 ஆகுது. ஜம்மு டியூட்டி எடுத்தாச்சு. ட்ரிப்பே மைனஸ் பண்ணிடலாங்க. ட்ரிப்பே மைனஸ் பண்ணியாச்சு. எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் பக்கம் தாங்க பிக்கப். அண்ணா நகர பாடியே தெரியலிங்க. அங்கே தாங்க பிக்கப் பண்ணி ஒரு 2 பேக்கேஜிங்க. அமௌண்ட் வந்து 800 போட்டுருந்தாங்க. பிரிமியர் டியூட்டி தான். ஆமாங்க, பாடி தான் பிக்கப் நினைக்கிறேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் வருதுங்க. கோயம்பேட்டிலேருந்து பாடி பிக்கப் தான் எடுத்திருக்கோம். பாடி பிக்கப் பண்ணி ஒரு 2 பேக்கேஜிங்க. தேனாம்பேட்டை போட்டிருக்காங்க. தேனாம்பேட்டையா இல்லை பக்கத்தில் வேற எங்கே போகிற மாதிரியா தெரியலிங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5:30 பிக்கப்புங்க. இன்னும் 7 மினிட்ஸில் லொக்கேஷன் இருக்கணும். ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணல. கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன டேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9ங்க. தெரியுதுங்களா? டேட் வந்து 9. காலையில் மண்டேன்ற டியூட்டி வரணும். ஆன் பண்ணி வச்சிருந்தோம். கரெக்டாக 5 o'clock போல் ஆன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு 5:10 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி அடிச்சிச்சுங்க. கஸ்டம் பிளேஸ் தான் போயிட்டு இருக்கோம். அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க ஊபரில் செக் பண்ணி பார்த்துலாங்க. 800 and something சேஞ்ச் காமிச்சாங்க. 800 எவ்வளோ காமிச்சிருக்காங்க? 843 காமிச்சிருக்காங்க. நமக்கு டியூட்டி என் பண்ணால் அப்போ ஒரு அமௌண்ட் வருங்க. இப்போ 843 காமிச்சாங்க. சப்போஸ் 800 வரலாம், 900 வரலாம், அந்த மாதிரி வரலாங்க. 25 கிலோமீட்டருக்கு கவரேஜுங்க. அதை பார்த்தீங்கன்னா பிரிமியர் தாங்க எடுத்திருக்கோம். பிரிமியர் ரெண்டர் தான் எடுத்திருக்கோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிமியர் ரெண்டர் திருப்பி இப்போ தாங்க வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 33% இருக்குங்க. ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எக்மோர் தாங்க ட்ராப் பண்ணணும். அடிச்சு ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. காலையில் பனி வேறு லெவலில் இருக்குங்க. அல்டிமேட்டாக பனி சில்லுன்னு இருக்குது காலைல. அப்பா பனிகால ஆரம்பிச்சிருச்சு போல் இருக்குது. ஃபுல்லாக செம சில்லுன்னு இருக்குது. கூலிங் வேறு லெவலில் கூலிங்காக இருக்குது. சரி ஓகேங்க. நம்ம அடிச்சு ஜம்மு ஃப்ரெண்டில் கிளம்பலாங்க. அப்படியே வேஸ்ட் பண்ணலாம். அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மட்டும் போனாங்க. அந்த வேலை ஒரு ஹோட்டல் போய்ட்டு ஒரு 1/2 hour பக்கம் வெயிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தர் பிக்கப் பண்ணோம். பிக்கப் பண்ணி மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்தாங்க. வந்து ட்ராப் பண்ணியாச்சு எக்மோரில். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:33 ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ணதுலேருந்து 10 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் பக்கம் எம்டி அடிச்சு கஸ்டமர் டியூட்டி எடுத்தோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடி இருக்குங்க. காலைல சும்மா ஜம்மு டியூட்டி முடிச்சாச்சு. அப்படியே பக்கத்தில் வெளியே போயிடலாங்க. இங்கே வெயிட் பண்ணலாம். டியூட்டி வரும். இருந்தாலும் இங்கே நிறைய வெஹிக்கிள் இருக்குன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு டியூட்டி வரதில் சிக்கல் இருக்குங்க. அதே மாதிரி பேக்கேஜ் வரும். ஆனால் அந்தளவுக்கு பேக்கேஜில் வராதுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கேருந்து கோஷரான் சொல்லி வாய முடியல கட்டி கோஷரான் போடுறாங்க லூசு பசங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிடணுங்க. இங்கேருந்து அந்த கோஷரான் அப்புறம் ரேபிட்டோ இந்த மாதிரி டியூட்டி தாங்க வரும். ரேபிட் ஆனோம்னா ரேபிட் டியூட்டி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோ தாங்க வரும். ஊபர் கோ தான் வரும். வந்து கோஷரானா நம்ம கம்ப்ளீட் பண்ணி தரானுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இது போயிடலாங்க. எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுங்கம்பாக்கம் கிட்டே போக போகிறோங்க. நுங்கம்பாக்கம்னா எங்கே வெற்றி அப்படிங்க யோசிப்பீங்க. தாஜ் கிளப் ஹவுஸ் பக்கம் போக போகிறோங்க. அது பார்த்தீங்கன்னா தாஜ் கிளப் ஹவுஸ்னால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ராயப்பேட்டை இந்த ரூட்டு போய் ராயப்பேட்டை கிட்டே போயிட்டு வெயிட் பண்ணலாங்க. அந்த சைடு போன டியூட்டி அது வாய்ப்பு இருக்குது. ஓலாவும் ஆன் பண்ணிடலாங்க. ஓலாவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓலாவில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் அப்புறம் அவுட் ஸ்டேஷன் இது 2 ஆன் பண்ணி வைக்கலாங்க. ஆன் பண்ணி வச்சு உள்ளே ஆன் பண்ணி ஓகேங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டுருங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெண்டெல்லாம் அவுட் ஸ்டேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லைங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. ஓகே அப்ளை கொடுத்தாச்சுங்க. அப்ளை கொடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் வரும்னு நினைக்கிறேங்க. 3 or 4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 3 கிலோமீட்டர் கன்ஃபார்ம் வருங்க. 3 கிலோமீட்டர் மேலே தான் வரும். அந்த சைடு போய்ட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 தாஜ் இருக்குது. பக்கத்தில் நிறைய சின்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ஸ் தாங்க நல்ல டியூட்டிலாம் வரும். ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் அவுட் ஸ்டேஷனாக வரும். அப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் நிறைய வருங்க. நீங்கள் லோக்கலாக நிறைய டியூட்டி ஓட்ட போகிறீங்க. லோக்கலான சிட்டிக்குள்ளே நிறைய டியூட்டி ஓட்ட போகிறீங்கன்னா சென்ட்ரல் அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்மோர் அப்புறம் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடம் நிறைய டியூட்டி வரும். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து 7 மணியும் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து அவுட் ஸ்டேஷன் வருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியிலேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஒன்று வரும். அது 6:30 மணிக்கோ சரியான ஞாபகம் இல்லைங்க. ஆனால் 6 to 7 இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வருவாங்க. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் எங்கே பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வரும். அது வரும்போது பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் கம்பல்சரி வருங்க. ஏன்னா அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி மேன்ஸ்லாம் வருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் கம்பல்சரி வாய்ப்பு வரதுக்கு கம்பல்சரி வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி அவுட் ஸ்டேஷன் வருவாங்க. இன்டர்சிட்டி வரும். ஓலாவில் அவுட் ஸ்டேஷன் வந்து கம்மி தான். இன்டர்சிட்டி ஊபரில் வருங்க. ஊபரில் இன்டர்சிட்டி நம்ம தமிழ்நாடு சவுத் சைடு எல்லா டைம் அடிங்க. சவுத் எப்படி சொல்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக அடிங்க. டியூட்டி நிறைய அடிங்க. அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்னிங்கில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலாக நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறோன்னா நம்ம இது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அங்கே நிறைய டியூட்டி வர்றது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்மோர் டியூட்டி நிறைய வருங்க. எக்மோரில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ட்ராப் நிறைய வரும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து ஓட்டலாங்க. பெட்டராக இருக்கும். நம்ம அடிச்சு ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேங்க.
கரெக்டுங்க. இங்கே பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் வரும். அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதான். சரி ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துகிட்டு அப்படியே போக கண்டினியூ பண்ணுறோம் ப்ளீஸ். வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது தாங்க பிக்கப் எக்மோருங்க. எக்மோர்லேருந்து சென்ட்ரல் போகிற ரூட்டில் பிக்கப்பு. கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. ஒரு 4 hour பேக்கேஜ் போட்டிருக்காரு. சரி ஓகே கஸ்டமர் கால் பண்ணி பேசிட்டுங்க. என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஊபர் கோ தாங்க போட்டிருக்காரு பேக்கேஜில். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 hour பேக்கேஜ். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சம்திங் அமௌண்ட் காமிச்சாங்க. சரி ஓகே எடுக்கலாம் எடுத்துட்டோம். கஸ்டமர் கால் பண்ணி பேசிட்டோங்க. சார் அந்த சார் வந்துட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா 7:58 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்முன்னு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது கஸ்டமர் லொக்கேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 550 மீட்டர்ஸ், அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது. 2 minutes காட்டுது கூகுள் மேப்பில் குட்டிச்சா தான். அப்படியே போய் ஜம்முன்னு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். சிக்னல் மாறிட போகுதுங்க. சிக்னல் க்ரீனில் இருக்குது. இன்னும் 13 minutes, 12 minutes, 11 minutes, 10 minutes, 8, 9, 7, 6. ஓகே மாறிடுச்சுங்க. அவ்வளோதான். ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் இல்லாமல் செகண்ட் லெஃப்ட் இல்லாமல் தேர்ட் லெஃப்ட்டுங்க. ஓகே அண்ணனுக்கு வீட்டில் அண்ணன் ஹார்ன் ஹெவியாக அடிக்கிறாரு. எங்கே போகிறாரு போல இருக்குது. ஓகேங்க. வாட்டர் சப்ளை அப்போ அப்படி தாங்க இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டக்கு அவங்க நிறைய டேங்க் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருந்தோங்க. ஏன்னா டிராஃபிக் இல்லாத போது தான் அவங்களால ஃபில் பண்ண முடியும் நிறைய டியூட்டி. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த அவங்க ஃபில் பண்ணணுங்க. ஒரு ரூட் அவங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். அங்கங்கே அவங்க ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க போனவங்க. அதனால் அப்படியே தான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு காட்டுது. லெஃப்ட்டு ஸ்ட்ரீட் இருக்கா இல்லையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், டவுட்டாக இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் காட்டுது. பரவாயில்லையே ஓரளவு ஸ்ட்ரீட்டு பெருசாக இருக்குது. சென்னை சென்ட்ரல் கிட்ட. ஏன்னா சென்ட்ரல் கிட்ட ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்காதுங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது. அவர் தான் கஸ்டமர் போல் இருக்குது. ஓகேங்க பரவாயில்ல, நல்ல கஸ்டமருங்க. கீழே இறங்கி வந்து பார்த்து இங்கே வாங்க அப்படி சொல்கிறாரு. சில பேர்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, இவர் வந்து கீழே வந்து ஆன்சிங்கர் காமிச்சார் இங்கே தான் இருக்கேன்ட்டு. ஓகேங்க அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க. அப்படியே சும்மா ஜம்மு மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:26 ஆகுது. 30 கிலோமீட்டர் ஓட்டி இருக்குங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 30 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஹெச் ஒரு 8 கிலோமீட்டர், மொத்தம் 38 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸிட் ஆகிட வேண்டியதாங்க. எக்ஸிட். ஓகேங்க இதோ எக்ஸிட் இருக்குங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு எக்ஸிட் ஆக வேண்டியது. மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட் எந்த ட்ரிப் மெயின் லொக்கேஷன் அப்படி கேட்பீங்க. மாதாவரம் லொக்கேஷன் மெயின் லொக்கேஷன் தாங்க. அதாவது எங்கே போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மாதாவரம் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி, பார்த்தீங்கன்னா மொத்தமே ஆந்திராங்க. மெயின் திருப்பதி சொல்லலாம், மொத்தமே ஆந்திரா, விஜயவாடா இந்த ரூட் வரும்னு நினைக்கிறேங்க. இது அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அது பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைடு போகிற மெயின் பஸ் ஸ்டாண்ட்லாம் இந்த தாங்க நிற்கும். நம்ம சைடு போகிற பஸ் ஸ்டாண்ட்லாம் அந்த சைடு நிற்குங்க. அதாவது வேலூர் சைடில் போகிற பஸ் ஸ்டாண்ட்லாம் கோயம்பேடு நிற்கும். வேலூர் ஆற்காடு அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு நிற்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி இந்த சைட்லாம் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் நிற்குங்க. அந்த லொக்கேஷன் கிளாம்பாக்கம் லொக்கேஷன் நிற்கும். சரி ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சு அப்படியே ஃப்ரெண்ட்ல போய் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டூடியோ எடுத்து அப்படியே போக கண்டிப்பாக பண்ணுறேன் ஃபேமிலிஸ். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட் எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கீழ்பக்கத்தில் தாங்க இருக்கும். இதுக்கு முன்னாடி டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருந்தோம், கொளத்தூர்ல இருந்தோம். கொளத்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் ட்ராப் பண்ணோம். பாரிஸ்லேருந்து பிக்கப் பண்ணி எக்மோர் ட்ராப் பண்ணோம். எக்மோர்லேருந்து கீழ்பக்கம் நம்ம கொஞ்சம் வேலை இருந்ததுங்க. சரி ஓகே அந்த கீழ்பக்கம் வந்து அந்த வேலையை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வெயிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 5 hour பேக்கேஜ் அடிச்சதுங்க. 1400 அடிச்சது 5 hour பேக்கேஜ், 60 கிலோமீட்டர் கவரேஜ். சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டுங்க. கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சு. கஸ்டமர் கீழே வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே வந்துருங்க சார் லொக்கேஷன் அப்படின்னாங்க. சரி போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. இப்போ எங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிளேஸ் தாங்க போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:58 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் காலேருந்து ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா 62 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. ஜம்முன்னு 62 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப், ஒரு ட்ராப், திருப்பி ஒரு பேக்கேஜுங்க. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஓட்டுற டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4வது டியூட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ எடுத்த டியூட்டி செக் பண்ணி பார்த்தலாம் ஃபேமிலிஸ். 500 இன்னொரு 100 அடிச்சு போனால் நம்ம இது போயிடலாம். 4 டியூட்டி முடிச்சிருக்கோங்க. கரெக்டுங்க, இதுக்கு 4 டியூட்டி முடிச்சிருக்கோம். 500 பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் எடுத்தால் பிளாட்டினம் போயிடலாங்க. இன்னொரு ஒரு 100 பாயிண்ட்டுங்க. 100 பாயிண்ட் எடுத்தால் சும்மா ஜம்மு நம்ம பிளாட்டினம் போயிடலாம், பார்க்கலாங்க. இன்னும் 100 பாயிண்ட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா சில டைம் 3 பாயிண்ட் வரும், சில டைம் 1 பாயிண்ட் 1 பாயிண்ட் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வர மாதிரி இருக்குங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மார்ச் மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுத்துடணுங்க. சீக்கிரமாக எடுத்தால் நம்மளால் ஏன் முடியும், இல்லைனா வேஸ்ட்டு தான். நம்ம எடுக்கிறது வேஸ்ட்டு தான். ஓகேங்க,
கஸ்டமர் பிளேஸ்க்கு இன்னும் எவ்வளோ நேரம் போய் ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் ரீச் ஆகும் நினைக்கிறேன். கூகுள் மேப் குடிச்சா என்ன சொல்லுது செக் பண்ணி பார்த்துலாங்க. கூகுள் மேப்பில் குடிச்சா இன்னொரு 1 மினிட்ல போய் ரீச் ஆகிடலாம், 400 மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுதுங்க. அப்போ சும்மா ஜம்முன்னு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணல ஃபேமிலிஸ். நம்ம காலிலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டியூட்டி பார்த்தீங்கன்னா 4 டியூட்டி ஓடிருங்க. 4 டியூட்டி ஓடிருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜ், அப்புறம் ஒரு ட்ராப், அப்புறம் 2 ட்ராப் போல் இருக்குங்க. நமக்கே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுங்க கலந்து என்ன டியூட்டி ஓட்டணும். ஒரு பேக்கேஜ் ஓட்டணும், திருப்பி இன்னொரு பேக்கேஜ் ஓட்டணுமோ, 2 பேக்கேஜ் ஓட்டணுமோ. ஆமாங்க, காலையில் 2 பேக்கேஜுங்க, சாரிங்க 2 பேக்கேஜ் 2 பிக்கப் ட்ராப் முடித்தோம். இப்போ 3வது பேக்கேஜ் எடுத்துருக்குங்க. கரெக்டுங்க. ஏன்னா மார்னிங் நம்ம ஒரு 2 ஹவர் பேக்கேஜ் எடுத்துருந்தோம் ப்ரீமியர் டியூட்டி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கோஸ்ட் சேனலில் ஒரு 4 ஹவர் பேக்கேஜும் சம்திங் எடுத்திருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஹவர் பேக்கேஜ் எடுத்திருக்கோம் கூபர் கோவில். அப்போ நம்ம இப்போ எடுக்கிற டியூட்டி வந்து 5வது டியூட்டிங்க. அது 3வது பேக்கேஜ் 5வது டியூட்டிங்க. கஸ்டமர் கீழே வரேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க போயிட்டு வர மாதிரி. அது கோவிலுக்கு தான் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க 3 லொக்கேஷன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இங்கே தாங்க ஹெண்ட் ஆகுது. அதனால கொஞ்சம் ஐயோ இப்படியே இங்கே வச்சுக்கலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே நிற்க வைக்க முடியாது, ஃபுல்லாக வண்டி போயிட்டே இருக்கும். நம்ம ஆப்போசிட்டில் மெட் பிளேஸா, ஓகே மெட் பிளேஸ் வெளியே நிற்க வைக்கலாங்க. இது தெரிஞ்சு அதே மாதிரி ஒயிட் பில்டிங் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க எந்த லொக்கேஷன்னு. கஸ்டமருக்கு அதாவது அந்த கார்னர் ரோடு மாதிரி தான் காட்டுது. ஆப்போசிட்டில் கஸ்டமர் இருக்கிற மாதிரி காட்டுது. நம்ம கஸ்டமர் 1 செகண்ட் கால் பண்ணிடலாங்க. 1 செகண்ட் அகைன் கஸ்டமர் கால் பண்ணி பேசிடலாங்க. கஸ்டமர் கால் கொடுத்தாச்சு. ரிங் போதா? ஓகே, ரிங் போயிட்டுருக்கு. ஸ்பீக்கர் ஓகேங்க, கஸ்டமர் கால் போயிட்டுருக்கு. அது மாதிரி நம்ம ரேபிட் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரேபிட் போய்ட்டு ஹலோ சார், லொக்கேஷன் தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 8501 ஒயிட் கலர் ஏட்டியாஸ் வண்டி சார். சார் ஓகே சார், வந்து பார்த்தீங்கன்னா வரேன்னு சொன்னார் லொக்கேஷனுக்கு. பார்த்தீங்கன்னா கால் கட் ஆகிடுச்சிங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓலா ஆஃப் பண்ணிடலாங்க. ஓலா ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்க, ஓலா ஆஃப் பண்ணி வச்சு இப்போ ஊபரில் பேக்கேஜ் எடுத்துருக்கோம். 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் பேக்கேஜ் எடுத்துருங்க. செக் பண்ணிடலாங்க 5 ஹவர்ஸ் ஆன்ட்டு. 5 ஹவர்ஸ் தான் 60 கிலோமீட்டர் காமிச்சிது. அப்புறம் ஒரு 5 ஹவர்ஸ் தாங்க இருக்கும். ஓகே, 1 செகண்ட் இப்படி வந்துடும். சரி, இதெல்லாம் இல்லைங்க. 1 செகண்ட். ஓ மை காட், இதெல்லாம் போயிடலாங்க. இதில் போயிட்டால் இங்கே தெரியும் நினைக்கிறேங்க டீட்டெயில்ஸ். நமக்கே மறந்துச்சுங்க. ஆமாங்க, இதில் தாங்க டீட்டெயில்ஸ் தெரியும். 1449. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோ ரெண்டல். அது கீழே பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் கவரேஜுங்க. கிலோமீட்டருக்கு 17 ரூபா எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் பேக்கேஜ். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா 1 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா 80 பைசாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ணி வந்து வச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி திருக்கோவில். அதை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கோவில் தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெசன் நகருங்க. பெசன் நகர் தான் ட்ராப் பண்ணிருக்கோம். டோர் க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டு இருக்காங்க போல இருக்குது. சரி ஓகே, அங்கே நிறுத்திட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஓப்பன் ஆகாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சும்மா ஜம்முன்னு அங்கே நிறுத்திட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட் கேட் போல இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இல்லை போல இருக்குது. அந்த சைடு ஒரு கேட் இருக்குங்க. நம்ம ட்ராப் பண்ணல கஸ்டமர் அங்கே ஒரு கேட் இருக்குது. இதுவும் ஒரு கேட் போல இருக்குங்க. மகாலட்சுமி டெம்பிள் ஆப்போசிட்லேயே பீச்சுங்க. அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம செல்லக்குட்டி அப்படியே இங்கே நிற்க வச்சுருவோங்க. இங்கே நிற்க வைப்போம், இங்கே நிற்க வைப்போமா? ஓகே, அப்படியே இந்த சைடில் நிற்க வச்சிடலாங்க. பீச் வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே ஃபேமிலி, அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பாப்பா கண்டினியூ பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் பிக்கப் பண்ணதாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடு தாங்க. தேவி கருமாரி அம்மன் டெம்பிள் அங்கே தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். உள்ள சின்ன ஸ்ட்ரீட் தாங்க. சப்போஸ் யாராவது புதுசாக வர்றீங்க அப்படின்னா பேக்கேஜ்ன்ற பட்சத்தில் உள்ளே வந்து கூட நீங்கள் சைடில் வண்டி நிற்க வச்சலாம், பிரச்சனை இல்லை. சப்போஸ் பிக்கப் ட்ராப் வரீங்கன்னா கஸ்டமர் மெயின் ரோட்டில் நின்று வர சொல்கிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் இந்த ரோட்டில். இந்த ரோட்டில் உள்ளே வர முடியாது. அது இது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவேற்காடுங்க. திருவேற்காடு கருமாரி அம்மன் டெம்பிளுங்க. ஃபேமஸான டெம்பிள் தான். அதை பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்குங்க. அதனால் சப்போஸ் உள்ளே வர நண்பர்கள் பார்த்து பத்திரமா வாங்க. ஏன்னா உள்ள டிராஃபிக் கம்பல்சரி இருக்கும். இப்போ நமக்கு டிராஃபிக் இல்லாத உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டில் நிறுத்திடலாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நீங்கள் வரீங்க பிக்கப்புக்கு வரீங்கன்னா பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வெளியே வர சொல்லி வெளியே வந்துடுவாங்க. அப்படியே பிக்கப் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஏன்னா உள்ள வண்டியில் திருப்பதி கஷ்டம். திருப்பி ரிட்டர்ன் இந்த ரோட்டில் போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது திருப்பதி கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே ட்ராப் பண்ணுறேங்க. சப்போஸ் முடியாத வயசான கஸ்டமர் பட்சம் உள்ள ட்ராப் பண்ணுங்க. நமக்கு வந்து வயசான கஸ்டமர் சரி ஓகே நடக்க முடியாது அப்படின்ற நீங்கள் ட்ராப் பண்ணுங்க. ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகூராக தான் போகும். ஓகே, கரெக்டாக 2 கண்ணாடி சுகூராக ஒரு இன்ச்சு தாங்க இருக்குது. ஓகே, அப்படியே சொல்லி ஜம்மு வெளியே வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சுட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படி ஜம்மு பறக்கலாம் ஃபேமிலிஸ். சரி ஓகேங்க, கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படி நெக்ஸ்ட் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்மு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா வே டு பார்க்கிங். அதை பார்த்தீங்கன்னா வாகனம் நிறுத்தும் இடம் செல்லும் வழி அப்படின்னு போட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் 4 வீலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே நிற்க வைக்கலாமாங்க. அந்த அளவுக்கு இது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியே போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரீயாக தாங்க இருக்குது.
அதனால் சப்போஸ் நீங்கள் பிக்கப் பண்ண வரேன்னா அங்கே நிற்க வச்சு பிக்கப் பண்ணிங்கன்னா டிராஃபிக் எதிர்க்கு ஆப்போசிட் வண்டி வரும். அதனால் அப்படி கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பேக்கேஜ்ன்ற பட்சத்தில் உள்ளே இருந்து பார்க்கிங் போட்டுடலாங்க. உள்ளே இப்போ அந்த அளவுக்கு பார்க்கிங் இல்லை, இப்போ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கிங். ஏன்னா வந்து ரொம்ப நாள் இங்கே வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்க்கிங் இல்லை, இப்போ நல்லா இருக்குங்க பார்க்கிங். சப்போஸ் உள்ளே வரீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே பார்க்கிங் போட்டுருங்க. அப்படி இல்லை நீங்கள் வெளியே கஸ்டமர் பிக்கப் பண்ண வரீங்கன்னா அங்கே வந்து பிக்கப் பண்ணிங்க. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் வந்து பிக்கப் பண்ண போகிறதுக்கு டைம் ஆகிடுங்க. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லொகேஷன் போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறோம் ஃபேமிலிஸ். கஸ்டமர் எங்கே ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேத்பட் தான் நினைக்கிறேங்க. ஆமாங்க, சேத்பட் ரூட் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஹோட்டல் ட்ராப் பண்ண சொன்னால் ட்ராப் பண்ணியாச்சு. நார்த் இந்தியன் ஹோட்டல் அவரே சொன்னார். என்ன ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சம்திங் பேர் ஏதோ வந்ததுங்க. ஹைதராபாத் அல்வா ஏதோ சம்திங் பேர் வந்ததுங்க கடை. அங்கே தாங்க ட்ராப் பண்ணோம். அங்கே ஃபேமஸ் நல்லா இருக்குமா நார்த் இந்தியன் ஃபுட்டு. சரி ஓகே அங்கே நிறுத்திருங்க, நார்த் இந்தியன் கஸ்டமர் எனக்கு அங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே சார் அப்படின்ட்டு அங்கே நார்த் இந்தியன் கஸ்டமர் நார்த் இந்தியன் ஃபுட்டில் ட்ராப் பண்ணி வச்சு கஸ்டமரை அப்படியே சும்மா ஜம்மு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேத்பட் ரோட்டில் போய் வெயிட் பண்ணலாமா இல்லை ஸ்ட்ரைட்டாக போகாமல் யோசிச்சுட்டு இருக்கோம். சரி ஓகே ஃபேமிலிஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேத்பட் ரோடு எடுத்தாலும் டியூட்டி வரும். ஏன்னா 9 மணி தான் ஆகுது. சேத்பட் எடுத்துலாமா இல்லை ஸ்ட்ரைட்டாக போகலாமா இல்லை யூட்டர் போட்டு எக்மோர் போகலாமா? லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் எடுக்கலாங்க. லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம சேத்பட் ரோட்டில் போய் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி ரெஸ்ட் டியூட்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஜம்முன்னு போப்போம் கண்டிப்பாக பண்ணுற ஃபேமிலிஸ். வரைக்கும் எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா 8:46 ஆகுது நம்ம டியூட்டி பண்ண டைமு. எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 118 கிலோமீட்டர் ஓடிடுங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம ஃப்ரெண்டில் போயிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துகிட்டு அப்படியே போப்போம் கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஜம்மு நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா எக்மோர் தாங்க. எக்மோர் பிக்கப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வலசரோக்க ட்ராப் பண்ணோம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 சம்திங் கொடுத்தாங்க. என்ன டியூட்டி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா கோஷடம் தாங்க எடுத்திருந்தோம். எடுத்து அப்படியே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணி கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. மொத்தம் இன்றைக்கி எத்தனை டியூட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம கம்ப்ளீட் பண்ண டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6 டியூட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. 6 டியூட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 8 பாயிண்ட் எடுத்திருக்கோம். மொத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3875 ஏர்ன் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 7 டியூட்டி முடிக்கணும். நம்ம 6 டியூட்டி முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு டியூட்டி முடிச்சிருந்தா 7 டியூட்டி கம்ப்ளீட் ஆயிருங்க. இன்னும் ஒரு டியூட்டி முடிச்சிருந்தா 7 டியூட்டி கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிக்க முடியலைங்க. வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி டியூட்டி வர மாதிரி தெரியல. சரி ஓகே அப்படியே ஜம்மு ரூமுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு ஃபேமிலிஸ். என்ன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:20 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க பார்த்தீங்கன்னா 132 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க. அதாவது 132 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். பார்க்கலாங்க நெக்ஸ்ட் டியூட்டி வருதான்ட்டு. அப்படியே எம்டியாக தான் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் வருதுங்க நமக்கு ரூமுக்கு. சரி ஓகே அப்படியே சும்மா ஜம்முன்னு போகிறோம். அந்த வேலையில் டியூட்டி வருதா பார்க்கலான்னு பார்த்துட்ருங்க. சப்போஸ் அந்த வேலை டியூட்டி எதாவது வந்துச்சா எடுக்கலாங்க. எடுத்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 190 இன்சென்டிவ் வருங்க. பார்க்கலாங்க ஏதாவது டியூட்டி ஏதாவது கிடைக்குதானே. அப்படி கிடைக்கலன்னா நம்ம ஜம்மு ரூமுக்கு போய்ட்டு தான் ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம ஜம்மு ரூமுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ், நம்ம ரூம் வந்து ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:35 ஆகுதுங்க. ஜம்மு வந்து ரீச் ஆயாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டின்னு பார்த்தீங்கன்னா 135 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. இன்னைக்கு மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3825 ரூபாய் பண்ணிருங்க. மொத்தம் ஊபர் மட்டும் தான் ஓட்டணும். மொத்தம் 6 டியூட்டி ஓட்டினாங்க. அது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 3, பிக்கப் ட்ராப் 3, பேக்கேஜ் 3 மொத்தம் வந்து 6 டியூட்டி முடிச்சிருந்தோம். லாஸ்ட் ஒரு டியூட்டி முடிச்சிருந்தா நமக்கு இன்சென்டிவ் வந்துருங்க. நம்ம வந்து லாஸ்ட் டியூட்டி எடுக்கலிங்க. சரி வெயிட் பண்ணி 10 டியூட்டி வர மாதிரி தெரியல. கோ எடுத்துக்கலாம். கோ எடுத்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம போகவே இல்லைங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் 10 கிலோமீட்டர் போகிறோம்னா அதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 கிலோமீட்டர் 100, 120, 130 தாங்க போடுவாங்க. கோலை ரொம்ப அடிமட்ட ரேட்டு போடுவாங்க. 13 ரூபா 14 ரூபா கிலோமீட்டர் போடுவாங்க. நம்ம இது ரெண்டுத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி போயிட்டு வரது போது நம்ம டீசெண்டாக விட்டுட்டோம் ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டியூட்டி ஓட்டிருக்கோம். ஊபர் மட்டும் தாங்க ஓட்டணும். ரேபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டியூட்டி வெயிட் பண்ணோம். ரிட்டன் தர மாதிரி வரல டியூட்டி எதுவும். சரி ஓகே அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் வெயிட் பண்ணி பார்த்தா ஊபர் டியூட்டி வச்சுங்க. ஜம்மு லாஸ்ட் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா வலசோக்க ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு ஜம்மு ரூமுக்கு வந்தாச்சு ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், இது பண்ணிக்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ பார்ட் டைமில் ஓட்டலான்னு இருக்கேன், பெட்ரோல் சிஎன்ஜி இது பெட்டரானா? சிஎன்ஜி தாங்க பெட்டராகும். பெட்ரோல் சிஎன்ஜி தான். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் சிஎன்ஜி இந்த மாதிரி தான் வரும். பெட்ரோல் சிஎன்ஜி பெட்டராக இருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேகனார் பெட்டராக தாங்க இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காருன்னு போயிட்டாவே டிசைர் இது மாதிரி ஷடான் டைப் தாங்க எனக்கு தெரிஞ்சு. காருன்னு போயிட்டா வேகனார் சிட்டிக்குள்ளே ஓட்டுறது ஒரு நல்லாயிருக்கும். ஆனால் காருன்னு நம்ம கையில் வச்சுட்டோம்னா ஷடான் வண்டி வச்சுருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அதாவது ஷடான் பெட்டராக இருக்கும். நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஷடான் எடுத்துக்கலாம். பார்ட் டைம் ஓட்டி ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு அமௌண்ட் வர்றது கம்மி தாங்க. இது மாதிரி வந்துட்டு இருந்து பார்ட் டைம் ஓட்டி ஏர்ன் பண்ணலாம். இப்போ ரொம்ப அமௌண்ட் கம்மியாச்சுங்க. இப்போ ஓட்டுறதா இருந்தால் இந்த ஓலா இது ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிலோமீட்டர் 20 தராங்க. ரேபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 18 கூட தராங்க. 18, 19, 20, 25 அந்த மாதிரி அமௌண்ட்டில் தராங்க. 30 கூட தராங்க சில பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அமௌண்ட் வருதுங்க. அதனால் வந்து கொஞ்சம் கலந்து ஓட்டலாம். உங்ககிட்ட ஓனாக வண்டி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஓட்டலாம். வண்டி நம்ம ஒரு 5 லட்சம் 10 லட்சம் முதல் வச்சு லாபம் எடுக்கிற அளவுக்கு இன்கம் வருதான்னு கேட்டால் பார்ட் டைமில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபேமிலிஸ். ஏன்னா நம்ம ஃபுல் டைம் ஏர்ன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்னிங் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock எழுந்து நம்ம ஆன்லைன் வந்தோம். அப்போ ஆஃப்லைன் வந்து 5 o'clock மார்னிங் ஆன்லைன் வந்தோம்.
ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 o'clock பக்கம் ஆக போகுதுங்க. 11 o'clock பக்கம் ஆக போகுது அப்படின்னா 10:40 கம்பல்சரி 10:40 ஆயிடுச்சு. 11 o'clock பக்கம் ஆக போகுது. அப்போ நம்ம 5 to 5 12 மணி நேரம் ஓட்டியாச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10 நம்ம 10 வரைக்குமே வச்சுக்கலாங்க. இது ஒரு 5 hour. அப்போ 12 ஒரு 5 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம வந்து 17 hour வண்டி ஓட்டிருங்க. மொத்தம் நீங்கள் மொத்தம் 17 hour ஓட்டி 17 hour ஓட்டி தான் நம்ம 3800 சில்லற சம்திங் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா 3825 ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் இன்க்ளூட் சொல்கிறோம். டீசல் வண்டி எல்லாம் ஓவரால் இன்க்ளூட் சிசி போக மிச்சம் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் 8000 வரும், 7000 வரும், சில டைம் 9000 வரும், சில டைம் 1500, 2000 இந்த மாதிரி வரும். ஒரு டைம் ஒரு மாதிரி வருங்க. ஏன்னா இப்போ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ்டாக நம்ம சொல்ல முடியுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டியூட்டி வரும், ஒரு டைம் டியூட்டி வராது. பிக்கப் ட்ராப் டியூட்டி கூட சீசன் இருக்கும்போது நல்லா ஓடிட்டு இருக்கும். சீசன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் டியூட்டி வராது. பேக்கேஜ்ன்றது ஓரளவுக்கு பெட்டராக போயிட்டு இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக போயிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஓடிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்ட் டைம் ஓட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு லீஸுக்கு எடுத்து ஓட்டுங்க. ஏன்னா லீஸுன்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற அமௌண்ட் கம்மியாக இருக்கும். சப்போஸ் பர்சன்டேஜ் எடுத்து ஓட்டுங்க. பர்சன்டேஜ் கிடைக்கிற பட்சத்தில் லீஸுக்கு கூட எடுத்து ஓட்டுங்க. லீஸுக்கு எடுத்து ஓட்டிங்கன்னா நீங்கள் வைக்கிற முதல் வந்து கம்மியாக இருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 1000 முதல் விட மிஞ்சி போட ஒரு 1 month ஓட்டுவீங்கன்னா 1 month ஒரு 30,000 முதல் வச்சு நீங்கள் இது பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் லாபம் வருதா இல்லையா, எப்படி ஓட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நீங்கள் பார்ட் டைம் போட்டு ஓட்டலாமான்னு தெரியும். நீங்கள் எடுத்தோடனே ஒரு 5 lakhs, ஒரு 8 lakhs, ஒரு 10 lakhs மினிமம் செகண்ட் சண்டியாக போனீங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் சண்டி போய் மினிமம் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ஒரு ஆளுக்கு நல்லா வண்டி கிடைக்குங்க. எடுத்து செகண்ட் வண்டி வேணாம், செகண்ட் ஹேண்ட் வண்டி வேணாம், செகண்ட் ஹேண்ட் வண்டி போனாலும் ஒரு 5 லட்சம் வச்சுன்னா ஒரு நல்ல வண்டி கிடைக்கும். அப்படின்ற பதில் ஒரு புது வண்டி போனீங்கன்னா 8 லட்சம் 10 லட்சம் வரும். இப்போ இவ்வளோ வச்சு நீங்கள் பார்ட் டைமில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணால் அந்த அளவுக்கு ஏர்ன் வருமா அப்படின்னு யோசிச்சு நீங்கள் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஓட்டி ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அந்த அமௌண்ட் எனக்கு தெரிஞ்சு வரதில்லை ஃபேமிலிஸ். கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் வர வண்டியாக இருந்தால் பெட்டருங்க. மைலேஜ் வர வண்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். மைலேஜ் வர வண்டினா அதாவது இந்த மாதிரி பார்ட் டைம் ஏர்ன் பண்ண முடியாது. பார்ட் டைம் ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் வரும். ஏன்னா பார்ட் டைம் ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours 4 hours 5 ஹவர்ஸ்லாம் பற்றி கரெக்டாக நம்ம ஏர்ன் பண்ண முடியாது. மினிமம் 8 hours 10 hours ஓட்டினா ஒரு அளவுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் ஃபேமிலிஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி லீஸ் எடுத்து ஓட்டுருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் லீஸுக்கு இந்த மாதிரி எடுத்து ஓட்டுங்க. அப்புறம் ஓனா வண்டி போட்டு ஓட்டுங்க ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். மறக்காமல் 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பாய்ங்க.